தமிழகத்தின் அயோத்தி என அழைக்கப்படும் சேலம் அயோத்தியா பட்டினம் கோதண்டராமர் திருக்கோவில் சிறப்பம்சங்கள் குறித்து இன்று ஒரு கோவில் பகுதியில் பார்க்கலாம். ராவண வதம் முடிந்து ராமர் பட்டாபிஷேகம் செய்து கொண்ட புராதன சிறப்புமிக்க இக்கோவில் 1000 ஆண்டுகள் பழமையான தமிழக சிற்பக்கலைகளுக்கு எடுத்துக்காட்டாக திகழ்கிறது. ராமர் காலடி பட்டதால் அயோத்தியா பட்டணம் என்ற பெயரை இவ்விடம் பெற்றது. சேலம் அயோத்தியா பட்டணம் ராமர் கோவில் என கூறப்படுகிறது. அயோத்தியில் பட்டாபிஷேக கோலத்தில் காட்சி தருவதற்கு முன்பாகவே இங்கு முதன்முதலாக பட்டாபிஷேக கோலத்தில் காட்சி தந்ததாக கூறப்படுகிறது. ராமர் மற்றும் சீதைக்கு பரதன், லக்ஷ்மணன், சத்ருகனன் ஆகியோர் சேவை சாற்றியபடியும் அங்கதன், சுக்ரீவன், ஆஞ்சநேயர் ஆகியோர் ராமபிரான் சீதாதேவியை சேவித்தபடியும் உள்ளனர். ராமனின் மகிமைகளை உணர்ந்த கடையேழு வள்ளல்களில் ஒருவரான தகடூர் என்ற தர்மபுரியை ஆண்ட அதியமான்